ஒரு பாடசாலையில அண்மையில் ஒரு ட்ரிப் போறதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல்ல. அப்ப நான் ஒரு மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சிக்கு பேசிக்கிறேன். சரியா? பாடசாலையால சுற்றுலா கூட்டிட்டு போவாங்களா இல்லையா? இப்ப எல்லாரும் மஷூரா பண்ணி ஒரு கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப ஆசிரியர்கள் அதிபர் எல்லாம் முடிவு செஞ்சு மாணவர்கள்ட்ட அறிவிக்கிறாங்க, பிள்ளைகள் இந்த டேட்ல இந்த ட்ரிப் போறோம், இந்த இடத்துக்கு தான் போறோம், இவ்வளவு கொண்டு வரணும் காசு ஒவ்வொருத்தரும். அதே மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகள்டையும் உம்மா அல்லது ஒரு பெண் பாதுகாவலர் அந்தந்த பிள்ளையோட வரணும். ஏன்னா இது கொஞ்சம் தூரம் போறது, பெரிய பொம்பளை பிள்ளைகளை கூட்டிட்டு போறது நாங்க பொறுப்பெடுக்க இயலாது. அவங்களோட வீட்டுல அவங்களோட பொறுப்பானவங்க உம்மா அல்லது யாராவது ஒரு பாதுகாவலர் வரணும். இதுக்கு முன்னாடி ட்ரிப்புக்கு எல்லாம் பேரெல்லாம் எடுத்து எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு ஒரு புள்ள சொல்லிக்குது, சார் என் பேரை வெட்டுங்க, நான் ட்ரிப்புக்கு வரல. என்னடா இது, ட்ரிப்புக்கு யாராவது வர மாட்டாங்களா? ஏன் பேரை வெட்ட சொல்லுது? ஏமா நீங்க தான் வாரண்டு பேரெல்லாம் தந்திருந்தீங்க, நல்லா தானே ரெடி ஆகிட்டு இருந்தீங்க, டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்ப என்ன பிரச்சனை? இல்ல சார், ட்ரிப் போறதெல்லாம் சரி, உம்மாவையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கன்னு அதுதான் நான் வரல. சார் கேட்டாரா, என்ன பிரச்சனை? உங்களோட பாதுகாப்புக்கு தானே கூட்டிட்டு வர சொல்றோம். சார் இந்த உம்மோட தொல்லை தாங்கலாம் தான் ஒரு நாளாவது நிம்மதியா ட்ரிப்ல போயிட்டு சுதந்திரமா சந்தோஷமா இப்ப ட்ரிப்புக்கு வர பார்த்தா அங்கேயும் இவங்கள கூட்டி வரணும்னா அதுக்கு நான் வீட்டுல இருந்துருவேனே, நான் ஏன் வரணும்னு கேட்டுக்கிறேன் அந்த புள்ள. அதாவது இந்த புள்ள என்ன நினைக்குதுன்னா, எப்ப பார்த்தாலும் சரியா காரணத்தை கேட்கும் போது எப்ப பார்த்தாலும் இவங்களோட வேலை நான் சும்மா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது. பல பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க. நாங்க நல்ல உம்மா நல்ல வாப்பான்னு காட்டிக் கொள்றதுக்காக வேண்டி இப்படி போற நேரம் பிள்ளைய என்ன செய்றீங்க, சும்மா படிங்களே, புக் எடுங்களே, என்ன இது இப்படி அப்படியே இருக்கா. அப்புறம் புள்ள படிச்சுட்டு இருக்கும், படிச்சுட்டு கொஞ்சம் வச்சுட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இது என்ன இது, அந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டீங்களே. எந்த நேரம் பார்த்தாலும் சும்மா ஏதாவது புள்ளைய கண்டா எங்களுக்கு நாங்க நினைக்கிறோம், நான் நல்ல உம்மாவே பொறுப்பான உம்மாவே, நான் புள்ளைய வழி நடாத்திட்டே ஈக்கணுமே, புள்ளைய ஏதாவது சொல்லிட்டே ஈக்கணுமே, அப்பத்தானே புள்ள நல்லா வளரும் என்று திரும்ப 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 எப்ப பார்த்தாலும் அறிவுரைகளும் கொஞ்சம் கத்துறதும் புள்ளைக்கு கொஞ்சம் ஏசுறதும். அப்பதான் நான் ஸ்ட்ரிக்டான உம்மா பொறுப்பான உம்மான்னு புள்ளையும் விளங்கிக் கொள்ளும் அப்படின்னு ஒரு சிந்தனை. இப்படியே சொல்ல 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 அந்த புள்ளைக்கு உம்மா மீது என்ன நடக்குது, எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு வேலை படி படி படி, புக் எடு, அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய்யு. என் மீது இவர்களுக்கு எந்த நேரமும் வெறுப்பு தான். என்னைய சும்மாவே இருக்க விட மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இப்படி ஒரு உணர்வு. இப்ப அந்த புள்ள உம்மாவோட கொஞ்சம் தூரமாகுது. வாப்பாவை பத்தி அப்ப சொல்லவே தேவையில்ல, அதுக்கு மிச்சம் உம்மாவையே இவ்வளவு தூரம் ஒதுக்குதுன்னா வாப்பாவோட இன்னும் கிட்ட கூட வராது புள்ள. இதே புள்ள நீங்க யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நர்சரிக்கு கூட்டிட்டு போயிட்டு நீங்க விட்டுட்டு வரும்போது அந்த புள்ள கைய பிடிச்சிட்டு அழுதுச்சா இல்லையா? உம்மா இல்லாம எனக்கு ஈக்கலா, உம்மா நீங்களும் கிட்ட இருங்கன்னு அழுத புள்ள தானே. வாப்பமா 4 வயசுல 5 வயசுல புள்ள இருந்தா வீட்டை விட்டு வாப்பா வெளியே போறது பெரிய யுத்தம். இப்ப எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் 3 குழந்தைகள் இருக்குது. இப்ப இன்றைக்கு நான் அதிகாலையில வரும்போது பிள்ளைகள் எல்லாம் தூக்கம், அதனால நிம்மதியா வந்தாச்சு. பிள்ளைகள் எழும்பிட பிறகு வீட்டை விட்டு நேத்து நான் பேசிட்டு இருக்கிறேன் மனைவியோட. அப்ப நாளைக்கு இப்படிதான் போயிட்டு எனக்கு வீட்டுக்கு வரையலாது, நான் நாளை அண்டைக்கு, அதாவது நேத்து சொல்றேன்னா நாளை அண்டைக்கு ஏத்தாலைக்கு போகணும், அங்கேயும் போயிட்டு முடிச்சுட்டு நான் வெள்ளிக்கிழமை நைட்டுக்கு தான் வருவேன். பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு கடைசி மகள் இருக்கிறான், அடுத்த மாசம் தான் 2 வயசு ஆகுது, இன்னும் 2 வயசு கூட இல்லை. அப்ப அப்படி நானும் வரேனே உங்களோட. இது இவ எழும்பி இருக்கிற டைம்ல நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னு வைங்க, சரி
ஒரு 200 மீட்டருக்கு அங்கால இருக்கிறவங்களுக்கும் தெரியும் பாப்பா போறாரு, வீட்டுல யுத்தம் நடக்குதுன்னு. அவ்வளவு பேருக்கும் தெரியும். அவ்வளோ அழுவ விட்டுட்டு போகலாம், நானும் வருவேன்னு பின்னுக்காலே வர பார்ப்பாங்க. திருடர்கள் எப்படி வீட்டுல இருந்து திருடிட்டு வெளியே போவாங்களோ அதே மாதிரி தான் நான் பல சந்தர்ப்பங்கள்ல வைஃப்ட சொல்லி பிள்ளைய அங்கால உள்ளுக்கு ஒளிச்சு வச்சுட்டுக்கோங்க, மெதுவா சத்தம் கேட்காம கல்லன் மாதிரி கதவை திறந்து வெளியே வந்து கல்லன் மாதிரி சத்தமே கேட்காம கதவை மூடி ஷூவை கூட போட்டுட்டு இறங்காம படியில கையில எடுத்துட்டு வந்து கீழே வந்து போட்டுட்டு போன நாட்கள் எல்லாம் இருக்குது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, வாப்பா கூட அப்படி அன்பு நெருக்கம் பாசம் வாப்பா இல்லாம இருக்கேலாம், அப்படி இருக்குது. உம்மாவை விட்டுட்டு பிரியலாம். இப்படித்தான் ஒவ்வொரு பிள்ளையும் சின்னத்துல வளர்ந்துச்சு. உம்மா ஏண்டா அப்படி உயிர் மாறி, வாப்பா இல்லாம இருக்கலாது, வாப்பா கண்டா அப்படி சந்தோஷம். ஏன் இந்த புள்ளைக்கு இப்ப 12 வயசு 11 வயசு 13 வயசு ஆகும் போது உம்மா வந்தா ட்ரிப்பே எனக்கு தேவையில்லன்னு புள்ள சொல்லுதுன்னா எங்க தப்பு நடக்குது? எங்க தப்பு நடக்குது? ஒன்று நம்முடைய நடத்தையில. நாம புள்ளைய நடத்துற நாம நினைக்கிறோம் கண்டிப்பா இருந்தா ஸ்ட்ரிக்டா இருந்தா புள்ள நல்லா படிக்கும், நல்லா திருந்தும். இல்லை, அன்பு எங்க அதிகம் இருக்குதோ, பாசம் எங்க கூட இருக்குதோ, அங்கதான் புள்ள சொல்றத கேட்கும். கூடுதலா அங்கதான் கவனம் எடுக்கும். நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. என்னண்டா, பாசம் கூட காட்டினா தலைக்கு மேல பெய்த்துருவாங்க, சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, கணக்கில்லாம பெய்த்துரும். அப்படி நினைச்சு நாங்க கூட கட்டுப்படுத்த பாக்குறோம் பாருங்க. யாருக்குமே தன்னை இன்னொருத்தர் கட்டுப்படுத்துவது பிடிக்காது, யாருக்கும். சரியா? குறிப்பா 10-12 வயசுக்கு மேல அவங்க ஒரு இளமை பருவத்தை அடையும் போது, அது வாப்பாவா இருந்தாலும் சரி, உம்மாவா இருந்தாலும் சரி, உம்மாட பொறுமதி வாப்பாட பொறுமதி எல்லாம் பிறகு விளங்கும், பிறகு பின்னாடி விளங்கும். ஆனா விளங்கும் போது இவங்களோட வயசெல்லாம் கடந்திருக்கும். சரி, சோ நாங்க புரிய வேண்டியது என்னன்னா, நீங்க எவ்வளவுக்கு பிள்ளைய நெருக்கமாக்குறீங்களோ, பக்கத்துல எடுக்கிறீங்களோ, உம்மா ஒழுங்கா பிள்ளையோட பேசாட்டி, வாப்பா அன்பா, இந்த நிறைய வாப்பமார் வீட்டுக்குள்ள வரும்போதே என்ன படிச்சாங்களா, கிளாஸுக்கு போனாங்களா, ஹோம்வொர்க் எல்லாம் செஞ்சாச்சா, இதுதான் கேள்வி. சலாம் கூட சொல்லாத பல தந்தைமார்கள் வீட்டுக்குள்ள வரும்போது இருக்கிறாங்க. முதல் விஷயமா உம்மாவும் சரி வாப்பாவும் சரி, வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் பிஸ்மில்லா என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள நுழைங்க. இல்ல ஷைத்தான் உங்களோட சேர்ந்து வந்துருவான். வந்து உட்கார்ந்து பிள்ளைகளை பக்கத்துல கூப்பிடுங்க. கிளாஸ் போனீங்களான்னு கேட்காதீங்க, படிச்சீங்களான்னு கேட்காதீங்க, எக்ஸாம் மார்க்ஸ் கேட்காதீங்க, சாப்பிட்டீங்களாமா, டயர்டா. புள்ளை என்ன உணர வைக்கணும் என்றால், ஏன் புள்ளை ஏண்ட வாப்பாக்கு நான் முக்கியம்.